உடன் பணியாற்றிய சத்துணவு சமையலரை கொலை செய்ததாக சரண்டராகி கைதாகி இருக்கிறார் இந்த பெண். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் புத்தர் பகுதியில் செயல்படும் நகராட்சி தொடக்க பள்ளியில் காலை சிற்றுண்டி தயாரிக்கும் உணவகத்தில் தெற்கு காலனி பகுதியைச் சேர்ந்த கௌரி காஞ்சனா மற்றும் தம்மண்ண செட்டியார் வீதி பகுதியைச் சேர்ந்த மாதேஸ்வரி ஆகியோரும் சமையலர்களாக வேலை செய்து வந்தனர். கடந்த 40 நாட்களுக்கு முன்பாக வேலைக்கு சென்ற மாதேஸ்வரியை காணவில்லை என அவரது மகள் கவிதா குமாரபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் அவர் குறித்து விசாரித்து வந்த நிலையில் கௌரி காஞ்சனாவை காணவில்லை என அவரது தந்தை முருகனும் குமாரபாளையம் போலீசில் புகார் கொடுத்தார். ஒரே இடத்தில் வேலை செய்து வந்த 2 பெண்கள் அடுத்தடுத்து மாயமானதால் பரபரப்பு எழுந்ததை தொடர்ந்து போலீசார் தனிப்படைகள் அமைத்து இருவரையும் தேடி வந்தனர். இந்த நிலையில் மாதேஸ்வரி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்னும் கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மாயமான கௌரி காஞ்சனா குமாரபாளையம் கிராம நிர்வாக அலுவலர் முருகனிடம் தஞ்சமடைந்து மாதேஸ்வரியை கொலை செய்ததாக கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து குமாரபாளையம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட கௌரி காஞ்சனாவிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் கந்துவட்டி கடனை அடைப்பதற்காக கொலையில் ஈடுபட்டது அம்பலமானது. கௌரி காஞ்சனாவின் கணவர் குடிபோதைக்கு அடிமையாகி சரியாக வேலைக்கு செல்லாததால் வறுமையில் 2 மகள்கள் மற்றும் மகனுடன் வசித்து வந்தவர். குடும்ப செலவுக்காக கந்துவட்டி உள்பட பலரிடம் கடன் வாங்கி இருக்கிறார். இதனால் 10 லட்சம் ரூபாய் கடனில் தவித்த கௌரி காஞ்சனா கடனை அடைக்க வழி தேடிக் கொண்டிருந்த போது உடன் வேலை செய்யும் மாதேஸ்வரி அணிந்து வரும் நகைகள் கண்ணை உறுத்தி உள்ளது. இதையடுத்து மாதேஸ்வரியின் நகைகளை பறிக்கும் திட்டத்துடன் சமையல் கூடத்தில் வைத்தே அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். பின்னர் நகைகளை திருடி கொண்டவர் யாருக்கும் தெரியாமல் மாதேஸ்வரியின் சடலத்தை ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் பகுதியில் உள்ள வாய்க்காலில் வீசியுள்ளார். இதன் பின்னர் நகைகளை குமாரபாளையம் தனியார் நிதி நிறுவனத்தில் விற்பனை செய்து அந்த பணத்தை கொண்டு சிலரிடம் வாங்கிய கடன்களை அடைத்தவர் தனது குழந்தைகளுடன் அங்கிருந்து தலைமறைவாகி உள்ளார். மாதேஸ்வரி கொலையாகி இருக்கலாம் எனும் கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கியதை அறிந்ததால் தான் எங்கே மாட்டிக்கொள்வோமோ என சரணடைந்ததாக விசாரணையில் கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து கௌரி காஞ்சனா தகவலின் பேரில் காளிங்கராயன் வாய்க்கால் பகுதியில் சடலத்தை தேடிச் சென்றவர்களுக்கு 40 நாட்கள் கடந்த நிலையில் சடலம் எதுவும் சிக்கவில்லை. இதனால் தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கௌரி காஞ்சனாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். கௌரி காஞ்சனா தனிநபராக இந்த கொலையை செய்தாரா அல்லது அவருக்கு உறுதுணையாக யாராவது இருக்கிறார்களா என்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கந்துவட்டி மற்றும் கடன் தொல்லையை தீர்த்து கொள்ள தன்னுடன் பணிபுரிந்த பெண்ணை சக பெண் ஊழியர் கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக குமாரபாளையம் செய்தியாளர் யவனச்சோழன் மற்றும் ஆசாத்.